இதுதான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க இன்விசிபிள் டாட்டூ. இந்த டாட்டூவை யூவி ரியாக்டிவ் இன்க பயன்படுத்தி போடுறதுனால இதை யூவி டாட்டூன்னு சொல்றாங்க. இந்த டாட்டூவோட சிறப்பம்சம் என்னன்னா, இதை யூவி லைட் ஆர் பிளாக் லைட்ல மட்டும் தான் பார்க்க முடியும். கைஸ், இதுதான் யூவி டாட்டூஸ். இப்போ நம்ம ஊர்லயும் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்குது. ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் டாட்டூ சிங்கை விட இந்த யூவி டாட்டூ சிங்க்ல ரிஸ்க் ரொம்பவே அதிகம். நார்மலான டாட்டூஸ் போட்டிருக்கவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எடுக்கிறப்ப ரிப்போர்ட்ஸ் கூட தப்பா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இதெல்லாம் டாட்டூஸ் போட்டிருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா சில டாட்டூ சிங்க் மெட்டல் பேஸ்டாக இருக்கும். அதனால எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறப்ப அதுலேருந்து வர்ற காந்த அதிர்வுகள் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ ட்ரெடிஷ்னல் டாட்டூஸ்லேயே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னா அதை விட அதிகமாக இந்த யூவி டாட்டூஸில் அலர்ஜிஸ்க்கும் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக கேன்சரை உருவாக்குற பாஸ்பரஸ் இதில் அதிகமாக இருக்குது. முக்கியமாக யூவி டாட்டூ சிங்க்குக்கு எஃப்டிஏவோ இல்லை எந்த மெடிக்கல் கவுன்சில்ஸுமே இப்போ வர அப்ரூவல்ஸே கொடுக்கல. ஸோ கண்டதை பாடியில் போட்டு உங்களோட லைஃபை ரிஸ்க்காக மாற்றிக்கிறாதீங்க. ஏன்னா ஒரு வாட்டி டாட்டூஸ் போட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. அண்ட் அந்த பெயினோட தான் லைஃப் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ கைஸ், ட்ரெடிஷ்னல் டாட்டூஸ் போட்டால் கூட ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் மறக்காம எந்த மாதிரி இங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்க்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிஸ் இருந்தால் முன்னாலேயே அவாய்ட் பண்ண முடியும்.